ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜனவரி 19, 2025. இன்று ஜனவரி 19ஆம் நாள். நீங்கள் அனைவரும் 18 நாட்கள் மிக நன்றாக அமைதி சக்தியை சேமித்திருப்பீர்கள். பாபாவை சந்திப்பதற்கான, அவரது வரங்களை பெறுவதற்கான அழகான அனுபவங்களை அடைந்திருப்பீர்கள். 18 ஜனவரி அன்று விசேஷமாக அவரது சக்திகளை சுயத்திற்குள் நிரப்பிக்கொண்டு நிராகாரி, நிர்வீகாரி, நிரகங்காரியாக என்ற வரத்தை பெற்றிருப்பீர்கள். அதற்காக உங்கள் அனைவருக்கும் பன்மடங்கு வாழ்த்துக்கள். நாம் சங்கமயுகம் முழுவதுமே நன்றாக முயற்சி செய்ய வேண்டும். பாபா முன்பே சமாப்தி வருடம் என்று கூறியிருந்தார். எனவே நமது முயற்சியை கூட முழுமை நிலையை அடையச் செய்வதற்கான கவனம் செலுத்துவோம். நாம் என்னவெல்லாம் செய்ய விரும்புகிறோமோ, பாபாவிடமிருந்து எதை அடைய விரும்புகிறோமோ, எப்படிப்பட்டதொரு மனநிலையை உருவாக்கி கொள்ள விரும்புகிறோமோ, அவற்றை உண்மையான மனதோடு முயற்சி செய்து அடைந்து விடுவோம். ஏனென்றால் பாபா இந்த நேரத்திற்கு வரம் அளித்திருக்கிறார். நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். பாபா கூறியிருக்கிறார், எந்த குழந்தைகள் உண்மையான மனதோடு முயற்சி செய்வார்களோ தந்தையின் வரம் அவர்களோடு இருக்கும். இந்த விஷயத்தை அனுதினமும் நினைவில் வைக்க வேண்டும். அப்போது தந்தையின் எல்லையற்ற உதவியினால் நமது முயற்சி மிக அழகானதாக ஆகிவிடும். நாம் முரளியின் ரசனையை பெறுவோம், அமிர்த வேளையின் ரசனையை அடைவோம். இன்று முழு நாளும் நேற்று நாம் பாபாவிடமிருந்து என்ன வரத்தை பெற்றோமோ அதனை மீண்டும் மீண்டும் நினைவு செய்வோம். மேலும் என்ன நாம் பாபாவிடம் அடைந்தோமோ அதனை தொடர்ந்து பயிற்சி செய்வோம், தொடர்ந்து தவம் செய்வோம். 18 ஜனவரி முடிந்தது, நமது தவமும் முடிந்தது என்று ஆகிவிடக்கூடாது. அதனை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். உள்நோக்கு முகமுடையவராக இருக்க வேண்டும். இன்று முழு நாளும் பாபாவுக்கு நன்றி கூறிக்கொண்டே இருப்போம். பாபா, நீங்கள் எனக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறீர்கள். மேலும் உயர்ந்த மனநிலையில் நிலைத்திருந்து முழு உலகிற்கும் சகாஷ் கொடுப்போம். இது மிக உயர்ந்த நிலையாகும். எவ்வாறு சூரியன் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறது, அதன் காரணமாக அதன் பிரகாசம், அதன் வெப்பம் கீழே முழு உலகிலும் பரவுகிறது. நாமும் உயர்ந்த நிலையில் நிற்போம். உயர்ந்த சுயமரியாதையில் நிலைத்திருப்போம். மேலும் பரந்தாமத்தில் பாபாவோடு இருப்போம். அங்கே அமர்ந்தபடி முழு உலகிற்கும் அதிர்வலைகளை பரவச் செய்வோம். இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம். மேலும் இதனை நமது இயல்பாக மாற்றிவிடுவோம். இது மிகப்பெரிய புண்ணியமாக இருக்கும். இதன் மூலம் பாவங்களின் சுமை லேசாகும். பாவங்களின் தாக்கம் லேசானதாக ஆகிவிடும். பரந்தாமத்தில் ஞான சூரியன் சர்வசக்திவான் எனது பிராணேஸ்வரர் இருக்கிறார். அவருக்கு கீழே மாஸ்டர் ஞான சூரியனாக ஜொலிக்கும் நட்சத்திரமாக நான் இருக்கின்றேன். நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன். பாபாவின் கிரணங்கள் என்னில் நிறைகின்றன. மேலும் என்னிடமிருந்து கீழே முழு உலகிலும் பரவுகின்றன. ஒரு நிமிடத்திற்காக கூட நாம் இந்த பயிற்சியை மேற்கொள்வோம். நான் பூர்வீகமானவனாவேன். மேலும் உலக நன்மையாளராவேன். அவ்வப்போது நான் இயற்கையின் தலைவனாவேன், தூய்மை சக்தியின் சூரியனாவேன் என்ற சுயமரியாதையில் நிலைத்திருந்து சகாஷ் கொடுப்போம். அவ்வப்போது நான் மாஸ்டர் துக்கங்களை அழித்து சுகத்தை கொடுப்பவன் என்ற சுயமரியாதையில் நிலைப்போம். இந்த முழு உலகிற்கும் உயர்ந்த ஒரு மனநிலையில் நிலைத்திருந்து நாம் சகாஷ் கொடுத்து கொண்டே இருப்போம். இதன் மூலம் முழு உலகிற்கும் நன்மை ஏற்படும். இந்த உலக சூழல் மாற்றம் அடையும். அநேக ஆத்மாக்களுக்குள் பொதிந்து கிடக்கும் தூய்மை தன்மை விழிப்படையும். அவர்களது துக்கங்களும் தடைகளும் அழிந்துவிடும். ஆனால் இவற்றையெல்லாம் யாரால் செய்ய முடியும்? யார் வீணான விஷயங்களிலிருந்து விடுபட்டிருப்பார்களோ அவர்களால் தான் செய்ய முடியும். யார் தூய்மை தன்மைக்கு தொடர்பான தனது மனதின் யுத்தத்தில் வெற்றியடைந்து விட்டார்களோ அவர்களால் தான் செய்ய முடியும். யார் இந்த உலகின் வீணான ஆசைகளின் பின்னால் ஓடிக்கொண்டிருப்பதில்லையோ அவர்களால் தான் இதை செய்ய முடியும். உண்மை என்னவென்றால், யாருக்கு இந்த உலகத்திடமிருந்து எதுவுமே தேவையில்லையோ அவர்களால் தான் உயர்ந்த யோகிகளாக ஆக முடியும்.
அதனைத்தான் பாபா கூறியிருக்கின்றார். நீங்கள் உண்மையிலும் உண்மையான சந்நியாசியாக ஆகிவிடுங்கள். எனவே வாருங்கள், இன்று முழு நாளும் உயர்ந்த சுயமரியாதையில் நிலைத்திருப்போம். பரந்தாமத்தில் பாபாவோடு இருந்து முழு உலகிற்கும் இந்த அழகான அதிர்வலைகளை பரவச் செய்து கொண்டிருப்போம். ஓம் சாந்தி.